ஹலோ மக்களே, நாங்கள் மாசி மகத்துக்காக கும்பகோணம் போனோம். சண்டே நைட் ட்ரெயினில் கிளம்பிட்டோம். மார்னிங் ரீச் ஆகிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் கோவில். அதனால் நாங்கள் கோவிலுக்கு நடந்தே தான் போனோம். மார்னிங் தெப்ப குளத்தில் குளிச்சுட்டு அப்புறமா கோவில் போனோம். அதில் முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறமா ஸ்ரீ காசி விஸ்வநாதர், ஸ்ரீ அபுமுகேஸ்வரர், ஸ்ரீ கௌதமேஸ்வரர் சிவாலயங்களை தரிசனம் பண்ணோம். அப்புறமா மாசி மக பெருவிழாவுக்கு 12 சைவ தலங்கள் மற்றும் 5 வைணவ தலங்கள் 10 நாளாக நடைபெறும். அதில் 10வது நாளான மாசி மகம் நடைபெறும். மாசி மக குளத்தில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தார்கள் நிறைய பேர். நாங்கள் ஆனால் அதெல்லாம் பண்ணலை. சாமி மட்டும் கும்பிட்டு குளத்தில் குளிச்சுட்டு சாமி பார்த்துட்டு வந்தோம். மகாமக திருவிழானா கும்பகோணம் தான். அந்த கோயிலுக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊர்லேருந்து பக்தர்கள் வருவாங்க. ஒரு மிகப்பெரிய பிரளயத்திற்கு பிறகு உருவாக்கத்தை தொடங்குவதற்கு பிரம்மதேவர் கலசத்தில் ஒரு அமிர்தத்தை நிரப்பி அதில் விதைகளை கொண்டு வருவார். கும்பகோணம் மகாமக குளத்து இடத்திற்கு வரும்பொழுது சிவபெருமான் தன் அம்பை கொண்டு உடைக்கிறார். அந்த அமிர்தம் அனைத்தும் மகாமக குளத்தில் தெரிக்கப்பட்டது. அங்கே உள்ள தண்ணீர் புனிதமானதாக மாறிடுச்சு. நவநதிகள் அனைத்தும் மக்களிடம் உள்ள பாவங்களை கழிக்க எங்களிடம் குளிச்சுட்டு போவாங்க. நாங்கள் எங்கள் பாவங்களை கழிக்க என்ன செய்ய வேண்டும் என்று சிவனிடம் கேட்காது. மாசி மகத்தன்று அமிர்தப்பட்ட குளத்தில் குளித்து உங்களின் அனைத்து பாவங்களையும் கழிக்க முடியும் என்று சிவன் கூறியதாக கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பு கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்திற்கு மட்டும் உண்டு.